91 தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏ.எஸ். நீல். 92 குழப்பமாக கோட்பாட்டுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தார்ன்டைக். 93 சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் டார்வின். 94 மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? மனவெழுச்சி நீட்சி. 95 குழந்தை பருவத்திலும் முன் பிள்ளைகள் பருவத்திலும் மனவெழுச்சிக்கு இருமுக போக்கு திசை தோன்றுகிறது. 96 சோபி என்பது என்ன? அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம். 97 உட்காட்சி வழிகற்றவை உருவாக்கியவர் கோஹிலர் குருசே. 98 கோஹிலரால் தனது பரிசோதனையை பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர் சுல்தான். 99 ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியது பாவ்லோவ். 100 மனச்செயல்களில் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. 101 மன உணர்ச்சிகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சி. 108 சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மனச்செயல்களின் மையமாக திகழ்வது பெருமூளை. 103 ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியோஜிக் குறிப்பிடுகின்றனர். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3வது நிலை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.